இவர் போறாரு, அந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாம பொதுவான அரசியல் பேசிடுறாரு. பொதுவான அரசியல்னா எதிர்ப்பு அரசியல் தான். நீங்க நான் கூட சொல்லியிருந்தேன், 1 மாசம் தாங்க இருக்குது, இன்னும் 1.5 மாசம் தான் இருக்குது, அதுக்குள்ள போய் என்னத்தை அந்த சம்பந்தமான அரசு எதுவும் பேச முடியும் அப்படின்ட்டு வழக்கம் போல சிஎம் சார் வாங்க நீங்க, அப்புறமா ஏன் டெல்லி கூட நீங்க போட்டின்றீங்க, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு ஏன் போட்டின்றீங்க, இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி அப்படின்ற விஷயம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வேலூர் பேசும்போது நம்ம பரவலா சொன்ன விஷயம் என்னன்னா, வடார்காடு மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய மூலாதாரமே பாலாறு. இந்த பாலாறுலாம் வறண்டு போச்சு. அதை தாண்டி வேலைவாய்ப்பின்மை அந்த பகுதியில் இன்னும் ட்ரையான ஏரியா. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த டைம்லாம் ஒரு 80-85 காலகட்டத்திலாம் ரேடியோ வைக்கும் போது மானாவாரி பயிர் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சியில அப்ப சொல்லும் போதெல்லாம் திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்ட விவசாயிகளே உங்களுக்கு மானாவாரி பயிர் அப்படின்னு. இந்த விஷயங்களை ஏன் பேச மாட்டோம், சேலத்துக்கான விஷயத்தை ஏன் பேச மாட்டோன்ற போது இங்க வந்தாச்சு. குறிப்பா காவிரி டெல்டா, தஞ்சை டெல்டா ரெண்டுத்துக்கும் நடுவுல செங்கிப்பட்டி திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் கரெக்டா நடுவுல இருக்கிற ஒரு பகுதி. இன்னைக்கு டெல்டா அப்படின்னாலே விவசாயிகள். அதுதான் விஜய் சொல்லியிருந்தார். நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம், கடவுள் தான் நமக்கு சோறு தராருன்றோம். அந்த கடவுளுக்கே படையல் போடுறவங்க தான் விவசாயிங்க. அதை விட வேற என்ன உயர்ந்தது வேணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா, விஜயோட ஸ்பீச்ல விவசாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, அதை தாண்டி முக்கியமானது எதுவும் கிடையாது. நீங்க இலவசத்தை கொடுத்துடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலாம், உங்க அக்கௌண்ட்ல வங்கியில ரூபாயில போட்டுடலாம், எல்லாம் அந்த நேரத்துக்கு ஓகேப்பா. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா சைமன்? அவர் சொன்னது ஐநாவினுடைய அறிக்கையை பாருங்க, அதுவும் நம்மூர் தினத்தந்தில இருக்குது, இருக்கிறவங்க போய் பாருங்க, இங்கேயும் யாரும் கூகுள் பண்ணாதீங்க, சர்ச் பண்ணாதீங்க அப்படின்னு. ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடை தாண்டி தண்ணி சுத்தமா இருக்காது. அதுல அதிகப்படியான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இன்னும் கேட்டா இந்த வருஷம் சென்னைக்கு எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. தண்ணி போன தடவை மழையே சுத்தமா இல்ல ஐநாவே சொல்லியாச்சு. அதுக்கு மழை இல்லைன்னு தாண்டி நீங்க கனிம வளத்தை காலி பண்றீங்க, மணலை காலி பண்றீங்க, மலையை காலி பண்றீங்க, மணல் மாஃபியான்னு கோர்ட்டே சில பேர் சுட்டி காட்டுது. இப்படி எல்லாம் இருந்தா எதிர்காலத்தை நீங்க நினைக்காம நீங்க கொடுக்குற அந்த இலவசம், அவங்க கொடுக்குற அந்த வாக்குறுதி, ஒருத்தர் இவங்க பெண்கள் மட்டும் போனா போதும் அப்படின்னு அவங்க ஆண்களை சேர்ந்து போகலாம் பஸ்ல ஃப்ரீயா. இங்க 5000 கொடுக்குறீங்க, 10,000 கொடுக்குறேன். இதுதான், இதுக்குள்ளேயே மக்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குது, இதற்கான உங்க சந்ததிக்கான விஷயம் இருக்குது. இதை தாண்டி இந்த பூமி நல்லா இருக்கணும், இனி வரப்போறவங்க சுகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் பேசுறது. குறிப்பாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பேசிய விஷயங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது.